குமரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான மத்தி மீன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், 1.5 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை மண் சட்டியில் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இப்போது கெட்டியாக புளி புளிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ்ட் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அப்படி மூடி போட்டுடலாம். அந்த ஃபிஷ்ஷோட கவுச்சி ஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டி வர வரைக்கும் இது குக் ஆகணும். இப்போ நல்ல சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், இதை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். ஃபைனலாக தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ எங்கள் குமரி ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று தான். நாங்கள் மத்தி மீன் கிடைச்சாவே கண்டிப்பாக இது செய்யாமல் இருக்க மாட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடு சோறு ப்ளஸ் இந்த குழம்போட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய், see you next time.